ஆலங்குடி குரு பகவானை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க உறவுகளே. ஃபர்ஸ்ட் சாமியை பாருங்க நல்லா. என்னால் முடிஞ்ச அளவு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஏன்னா அந்த வீடியோவே எடுக்க விட மாட்டாங்கங்க. பார்த்துக்கோங்க குரு பகவானை. அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் பியூட்டிஷியன் தமிழ். இன்னைக்கு எதுக்கு இந்தக்கா லேட்டாக வணக்கம் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் குரு பகவானை பார்த்துக்குவீங்கன்ட்டுங்க. ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாது போங்கன்னு சொன்னாங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நின்று தாங்க குரு பகவானை நாங்கள் தரிசனம் பண்ணோங்க. 100 ரூபா டிக்கெட்லேயே போய் அவ்வளோ நேரம் ஆச்சுங்க. நான் சொன்னேன் டெல்டா மாவட்டங்களில் ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போயிருக்கோம்னு ட்ரெயினில் போகிற வீடியோ போட்டப்போ சொன்னேங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி குருஸ்தலம் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு தாங்க போயிருந்தோம். குரு பகவானை தரிசனம் பண்ணனோங்க. என்னன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து கோர்ட்டு கும்பகோணம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க. இங்கே பாருங்க எல்லாம் டயர்டாயிட்டோங்க நின்று பார்த்ததுல. அந்த நேரம் சரியான கூட்டமா இருந்ததுங்க. அப்புறம் வந்து அர்ச்சனை பண்ண வாழைப்பழம் இருந்ததுங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோங்க. லிக்கித்து வினித்து எல்லாரும். இங்க பாருங்க குரு பகவானை சுத்தி வரப்ப, கோவிலை சுத்தி வரப்ப அந்த பிரகாரத்துல வந்து இந்த மாதிரி விளக்கெல்லாம் பொருத்திருக்காங்கங்க எண்ணிக்கையில. அப்புறம் பாருங்க கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. சொந்த வீடு வாங்குறதுக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இது பாருங்க குழந்தை இல்லாதவங்க எல்லாம் தொட்டி கட்டியிருக்காங்கங்க. பாவங்க எல்லாருக்குமே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டுங்க. இவர் பாருங்க ஆபத் சகாயீஸ்வரருங்க. சிவனோட பேர் வந்து ஆபத் சகாயீஸ்வரர். அப்புறம் பாத்தீங்கன்னாங்க அப்படியே சுத்தி வந்தவங்க நாங்க நந்தி பாருங்கங்க. இவங்க வந்து ஏலவர் குழலி அம்மன்ங்க. அம்மனோட பேர் வந்து ஏலவர் குழலி அம்மன்ங்க. முடிஞ்ச அளவு நான் எடுத்திருக்கேங்க. அப்படியே பார்த்துக்கோங்க, கோச்சுக்காதீங்க, தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே வீடியோ எடுத்தா திட்டுவாங்கன்ட்டுங்க. இங்கே பாருங்க கொடிமரம். எந்த கோவிலுக்கு போனாலும் சாமியை நல்லா கண்ணார தரிசனம் பண்ணிட்டு கொடிமரத்துக்கிட்ட வந்து தாங்க நம்ம வேண்டுதலை வைக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கொடிமரத்துக்கிட்ட வேண்டுதலை வேண்டிட்டு விழுந்து கும்பிட்டு வந்துடணுங்க. அப்புறம் அங்கே புளிசாதம் விற்றாங்க. இங்கே பாருங்க புளிசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க வினிதா அவங்க அப்பாவும். நாங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. ரொம்பவே சுமாரா தாங்க இருந்தது. புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியா சொல்றாரு. இது வெளியில போட்டிருக்க கடைங்க எல்லாங்க. இந்த விளாகே வந்து 3 மினி விளாகா 3 மினி விளாகா எடுத்திருக்கேங்க நானு. ஏன்னா டக்கு டக்குன்னு எடுக்க முடியலங்க. நாங்க நிக்கிறப்பே கூட்டம் அதிகமா இருந்தது. பாத்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லேட்டா வணக்கம் சொன்னேன்னு கோச்சுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.